வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இன்னும் அந்த பையலுக்கு ஃபோன் அடிக்காமல் போயிட்டுருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம வந்துட்டு வீடியோ எடுக்கிறோம். கொஞ்சம் ஒர்க்கில் ரொம்ப அதிகமான வேலை ஆயிடுச்சு. ஸோ எல்லோரும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி மன்னிச்சிருங்க. சரி, இனிமேல் நமக்கான வீடியோ வந்து டெய்லி வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி எங்கே பிளான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்மளோட பிளான் 10-15-14 நாள் ஆயிடுச்சு. நம்ம எங்கன்னா வீட்டில் இருந்து ஆஃபீஸ்க்கு வந்து இன்றைக்கி தான் வீட்டுக்கு போகிறோம். ஸோ போகிற வழியில் என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன், டேய் நம்ம வந்து இஎம்ஐயில் ஒரு ஃபோன் எடுத்துக்கிறா உன் பேரில் அப்படின்னு. சரிடா என் இஎம்ஐ கார்டில் வேணால் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம எடுக்கிற வீடியோ வந்துட்டு சரியாகவே நம்மளால் எடிட் பண்ண முடியலை. என்னோடய ஃபோன் வந்துட்டு அந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் போட்டு உள்ளே கம்ப்ரெஸ் ஆகி வரும்போது ரொம்ப ஒரு நாள் ஆயிடுது. அதே மாதிரி பிட்ரேட்டு, பிக்சல் ரேட்டு எல்லாமே வந்து உடையுது. ஸோ அதனால் உனக்கு ஒரு ப்ரீமியம் ஃபோனை அவன் எடுப்போம்டா 4K எடிட் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொன்னான். சரி வாடா நானும் வரேன், நம்ம 2 பேர் போயிட்டு ஒரு ஃபோனை பார்த்து எடுத்துடலாம்டா அப்படின்ட்டு இருக்கேன். சரி அதான் போயிட்டுருக்கோம். நான் இஎம்ஐயில் எடுத்துறேன், நீ மாதம் கட்டிடுறா அப்படின்ட்டு இருக்கேன். சரி கம்மியான இஎம்ஐயில் 2 வருஷம் போட்டு எடுத்துருவோம், கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் போயிட்டுருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு அப்படியே இன்றைக்கே ஃபோன் வாங்கிட்டோன்னா இன்றைக்கே அந்த வீடியோவில் போட்டுறேன். இப்போ நாளைக்கு தான் நம்ம வாங்குகிற மாதிரி இருந்துச்சுன்னா நாளைக்கு அந்த வீடியோ போட்டுருவேன். ஸோ இதுதான் வந்து நம்ம சேனலோட நெக்ஸ்ட் அப்கிரேட். ஒரு மொபைல் ஒன்று வாங்கணும். அதான் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு நம்ம ஃபோன் வந்துட்டு எப்படி சொல்கிறது, கம்ஃபர்டபுளாக இல்லை. சில டைம் வந்து எடிட் பண்ண முடியாமல் அப்படியே வீடியோ போடுற மாதிரி இருக்குது. சும்மா கட் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுடுறோம். அது நிறையா பேர் வந்துட்டு நல்லா இல்லை, கண்டினியூட்டி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நம்மளோட கண்டென்ட் வந்து இதுக்கு தெளிவாக இருந்தால் தான் பார்க்குறவங்களுக்கு புரியும். பேசுகிறது தெளிவு இல்லாமல் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக நம்ம வீடியோவை கொடுப்போம் அப்படின்றக்காக தான் நெக்ஸ்ட் அப்கிரேட். எல்லாம் உங்களுக்காக தான். என்ன ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம். அன்றைக்கி போயிட்டு iPhone 15 ப்ளஸ் பார்த்தோம், 15 பார்த்தோம், 2 பார்த்தோம். ப்ரோ வாங்குகிற அளவுக்கு நம்மகிட்ட பட்ஜெட் இல்லை. ஸோ 15 அந்த செக்மெண்ட்லேயே ஒரு ஃபோன் ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்ருக்கேன். தமிழ்நாடு ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொன்னேன். தமிழ்நாடு ரைடு எங்கடா போகலையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தமிழ்நாடு ரைடு தாங்க. வேலை இயர் வேறு வந்துருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மந்த்து ஸ்டார்ட் ஆனோடனே கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இதில் 15 நாள் லீவ் இருக்காது. ஸோ அப்படியே ஒர்க்கு போயிட்டே இருக்குது. ஸோ அந்த ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் சரி நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இனிமேல் அது டெய்லி ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணி ஆகணும். இதாண்டா லாஸ்ட் வீடியோலையும் சொன்னேன், இந்த வீடியோவில் அதாட்டா சொல்கிறேன். சூழ்நிலை எப்படி இருக்குது, நம்ம சரி பண்ணிடுவோம். வீடியோ எடுக்கிறதெல்லாம் எடுத்துரும். சில வீடியோலாம் வந்து எடுத்து அப்படியே இருக்குது. என்ன பண்ணுறோம்னா அந்த வீடியோலாம் எடுத்து எடிட் பண்ண முடியாமல் எடிட்டிங் போட்டோம்னா ஒரு நாள் தாண்டி போகுது கம்ப்ரெஸ் ஆகி என் ஃபோனில் வர்றதுக்கு. நான் ஃபோனில் தான் எடிட் பண்ணி போடுறேன். ஸோ அதனால தான் ஏதாவது ஒரு நம்ம எடிட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஃபோனாக வாங்கிட்டோம்னா நமக்கு வந்து ஓகேவாக இருக்கும்.
அப்படின்றக்காக முயற்சி பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கேன். உங்கள் வீடியோவில் நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க கமெண்ட்ஸில், ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் கேர்ஃபுல்லாக இருங்க, அவ்வளோ நல்லா ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லி. நான் நல்லா இருக்கேன். நீங்களே இருக்கிற இடத்துல வந்து சேஃபாக இருங்க, ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு கவனமாக இருங்க எல்லோரும். சரி, ஓகே. நான் காரைக்குடி உள்ளே என்ட்ரு ஆகாமல் இல்லை தாண்டும் போது வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். காரைக்குடி ரீச் ஆகிட்டோம். இப்போ போகும்போது திருப்பத்தூரில் முடி வெட்டிட்டு ட்ரிம் பண்ணிட்டு அப்படி போகலாம். போயிட்டு தான் நம்ம வந்து மொபைல் ஷாப் போயிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு ஓட்டுறோமா. 10 நாளைக்கு மேலே ஆச்சுல்ல, 10-13 நாள் ஆச்சுட்டு நிற்குது. கழுத்துலாம் திரும்ப வலிக்க ஆரம்பிக்குது. கழுத்து, கை 30 கிலோமீட்டர் தான் ஓட்டிப்போம். அதுக்கே டயர்ட் ஆகிட்டோம். சரியான க்ரௌடுங்க. இதில் தான் நீந்தி போய்க்கிருக்கேன். காரைக்குடியில் இந்த ஒரு லைனை மட்டும்தான், என்ட்ரன்ஸான லைன் மட்டும்தான் 2 சைடும் மரமே இருக்குது. எல்லா சைடில் இருக்க மரத்தையுமே வெட்டியாச்சு. நம்ம வெட்டலை, ரோடு போடும்போது கவர்மெண்ட்டே வெட்டியாச்சு. இந்த ஒரு கிலோமீட்டர் மட்டும் 2 சைடு மரம் இருக்குது. இங்கே வரும்போதெல்லாம் தோணும். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும் மரம். யாரெல்லாம் பைக்கில் காரில் வரும்போது 2 சைடு மரம் இருந்ததுல வெட்டிட்டாங்கன்னு யார் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடிக்கடி அது தோணும் எனக்கு. இப்போ என்ன ஒரு 4-5 வருஷம் தானே, ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளே எல்லா சைடில் இருக்க மரத்தையுமே ஹைவே போடுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வெட்டி வீசியாச்சு. செம சம்பவம். பெட்ரோல் போடாமல் நான் வாட்டி வந்துட்டுருக்கேன் சல்லுன்னு. சரி, அடுத்த ஒரு பெட்ரோல் பங்கு இருக்குது ஒரு 5 கிலோமீட்டரில், அதில் போய் பெட்ரோலை போட்டு போவோம். அது ஒரு யோசனை இல்லை வந்துட்டு பெட்ரோல் போடாமல். மழை வர மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்ம மழை வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 5 மணி ஆக போகுது. எல்லாம் உள்ளே போய் மேகம் ஃபுல்லாக சூழ்ந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக மழை வரும் இன்னைக்கு. டெய்லி ஒரு 1.5 மாதமாக வீடியோ போட்டுட்டு இப்போ இந்த ஒரு வாரம் வீடியோ போடாமல் இருக்கவும் ஒரு நாளும் அவ்வளோ ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. கஷ்டமாக போச்சு. என்னடா வீடியோ போட முடியல, எடுக்க முடியல, போக முடியலை அப்படின்னு சொல்லி கூண்டுகளை போட்டு நம்மளை அடைச்சிட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இன்னும் அந்த பையலுக்கு ஃபோன் அடிக்காமல் போயிட்டுருக்கு. போய் கையும் கிளம்ப பிடிச்சிருவோம் அப்படின்னு வாடான்னு சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் மாப்பிள்ளைக்கு போய் சர்ப்ரைஸ் கொடுத்துருவோம். என்னடா ஒரு பேச்சுக்கு சொன்ன வந்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு உங்களுக்கு கடைக்கு போயிட்டு அங்கே என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் என்னன்றேன் சொல்கிறேன். சரி, ஓகே. நம்ம வீடியோ புதுசாக பார்த்துட்ருக்கீங்க யாரும் அப்படின்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. இதோட நம்ம வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். பாய்.